ஒரு அமைதியான கிராமம். அக்கிராமத்தில் ரவி என்ற ஒரு குறும்புக்கார சிறுவன் வாழ்ந்தான். அவன் மனம் நன்றாக இருந்தாலும் ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. ஏதாவது வேடிக்கைக்காக பொய் சொல்லும் பழக்கம். ஒரு நாள் வயலின் மீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ரவிக்கு சலிப்பு வந்தது. எப்படி கிராமத்தாரை கொஞ்சம் கலாய்ப்பது என்று நினைத்தான். அவன் ஓடி கிராமத்துக்குள் வந்து, புலி புலி ஆடுகளை தாக்குது என்று கத்தினான். கிராமத்தார் எல்லோரும் ரவியின் அலறலை கேட்டு குச்சிகள் கற்கள் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே புலி எங்குமே இல்லை. ரவி சிரித்து, ஹஹா, உங்களை ஏமாற்றிட்டேன் என்றான். கிராமத்தார் கோபமாக, இப்படி சிரிக்கும்படி செய்யாதே என்று எச்சரித்தனர். எங்களை இப்படி கிண்டல் செய்யாதே, நீ சொல்வதை இனி எளிதில் நம்ப மாட்டோம் என்றனர். ரவி கண்சிமிட்டி சிரித்துக்கொண்டே சென்றான். சில நாள் கழித்து மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும்போது ஒரு உண்மையான புலி வயலில் தோன்றியது. ரவியின் ஆடுகளைக் கண்டு அது மெதுவாக நெருங்கியது. ரவி பயந்து கொண்டு வேகமாக கிராமத்திற்கு பாய்ந்து, உதவுங்க, புலி உண்மையிலேயே வந்துவிட்டது, ஆடுகளை கீழ்குது என்று கத்தினான். ஆனால் கிராமத்தார் ஒருவரும் நகரவில்லை. இவன் மீண்டும் ஒரு பொய்த்தந்திரம்தான் செய்கிறான் என்று எண்ணினர். ரவியின் குரலில் பயமிருந்தாலும் அவர்களுக்கு சிறிதும் நம்பிக்கையில்லை. ரவி மீண்டும் மீண்டும் கூப்பிட்டான். ஆனால் யாரும் வரவில்லை. புலி அவன் ஆடுகளின் மீது பாய்ந்து சிலவற்றை கிழித்துவிட்டது. ரவி வருந்தியும் பயந்தும் தனியாக அமர்ந்திருந்தான். முடிவில் உண்மையை உணர்ந்தான். சில நிமிட வேடிக்கைக்காக சொன்ன பொய்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை முழுவதும் அழித்துவிட்டன. பொய் பேசுவது ஒரு கணம் மகிழ்ச்சி தரலாம், ஆனால் உண்மையான நம்பிக்கையை அது இழக்கச் செய்யும்.